வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணிதம் ஜோதிடம் பார்ப்பதற்கும் ஜாதக பலன் சொல்வதற்கும் இந்த எண்கணிதம் ஆராய்ச்சி செய்ய நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் உதவியாக இருக்கு என்பதை உங்களிடம் காட்டி சொல்லி வருகின்றேன். அதான் இந்த எண்கணிதம். நான் காரக ஜோதிட நிலையம், காரக ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். சோகத்துக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 1, 7 எல்லாம் கூட்டாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. அப்போ சோகம் வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. சோகத்துடைய விதியின் 7. அப்போ சோகத்திலிருந்து சோகம் 7ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தால் அது சோகத்தை ஏற்படுத்தும். கோச்சார பலனுக்கும் அது பொருந்தும், ஆர்ட பலனுக்கும் அது பொருந்தும். அடுத்ததாக வரையாத ஓவியம். வரையாத ஓவியத்துக்கு வந்து 8 எழுத்துக்கள். அந்த 8 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 7, 9, 7, 6, 6, 2, 7 எல்லாம் கூட்டினாக்க 79, 49. அதனுடைய விதிங்கிறது 4. அப்போ வரையாத ஓவியம் என்றால் அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். வரையாத ஓவியம், ஓவியத்தை ஃபுல்லாகவே வரைஞ்சிடுவாங்க, ஆனால் அதை மட்டும் வரைய முடியாது. அதான் வரையாத ஓவியம். ஓவியத்திலே அதை மறைஞ்சிருது. வரையாத ஓவியம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு தான் வரையாத ஓவியம். வரையாத ஓவியத்துடைய விதியின் 4. ஓவியங்கள் அனைத்துமே வரைவார்கள், ஆனால் அதுக்கு மட்டும் எந்த பென்சிலும் எந்த பெயிண்டும் தேவையில்லை, அதிலே மறைஞ்சிருக்கும். அதான் வரையாத ஓவியம். வரையாத ஓவியத்துடைய விதியின் 4. இந்த பிரபஞ்சத்தை கூட நம்ம வரைய முடியாது, ஆனால் ஒரு மேப்பு போட்டு காட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனாலும் வந்து வரையாத ஓவியத்துடைய விதியின் 4. கணக்கன். கணக்கனுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 6, 7, 1, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. கணக்கன். கணக்கன் வந்து 3ஆம் இடத்து விதி எண்ணில் வருகிறது. 3ஆம் இடத்து பலனாக வருகிறது. 3ஆம் இடத்தில் நல்ல வலிமையான ஆட்சி உச்ச கிரகங்கள் பலன் கொடுக்கப்படி இருந்தால், அந்த 3 குடியும் லாபஸ்தானத்திலேயோ நல்ல கேந்திரத்திலே இருந்து விட்டால் அவன் கணக்கனாகவே இருப்பான். கணக்கு பிள்ளை, கணக்கன் என்று சொல்லக்கூடியது. ஃபைனான்ஸ் ஒர்க்குகள், வட்டி கடைக்காரவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க எல்லோருக்குமே அது பொருந்தும். ஆனால் கணக்குடைய விதியின் 3. அந்த கணக்குடைய விதியின் 3ஆம் அமைப்பு இருந்தால் தான் அவருக்கு வந்து கணக்கன் கணக்கு போட முடியும். அதுதான் கணக்கன். கணக்குடைய விதியின் 3. அடுத்ததாக ஓவியர். ஓவியருக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 6, 2, 9 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதிங்கிறது 5. ஓவியர். ஓவியருடைய விதியின் 5. பாருங்கள், அந்த ஓவியருக்கு வந்து பொதுவாகவே வந்து புதன் வந்து நல்ல வலிமையாக அமைந்திருக்க வேண்டும். ஆனால் ஓவியர் வந்து சாதாரண முறையில் அந்த இடத்துக்கு வந்து புதன் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே பலன் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அந்த இடத்துக்குரியவர் நல்ல ஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த ஓவியருக்கு உண்டான புத்திகள் ஏற்படும், புத்திகள் வரும். அப்போ தான் ஓவியர்லாம் நல்லா வரைவாங்க. அதான் ஓவியருடைய விதியின் 5. ஓவியம்னா சாதாரண இல்லை. ஓவியர்னா எப்படி, அந்த பெயிண்டுடைய பிசுறுகள் இருக்கக்கூடாது, அழகாகவே எழுத வேண்டும், வரைய வேண்டும். அதான் ஓவியர். ஓவியருடைய விதியின் 5. அடுத்ததாக சிப்பந்தி. சிப்பந்திங்க வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 4, 6, 9, 5, 8 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதோட விதி என்கிறது 5. சிப்பந்தி. சிப்பத்திங்கெல்லாம் 5ஆம் இடத்த பாவக்கிரகங்கள் இருக்கணும். அந்த 5 குடியிலும் மறைவிட ஸ்தானத்திலையும் விரைவு ஸ்தானத்திலையும் இருக்க வேண்டும். அப்போ தான் சிப்பந்தி. அப்போ அந்த சிப்பந்தியோட விதி என்கிறது 5. சிப்பந்திலாம் பாவக்கருங்கள் இருக்க வேண்டும் 5ஆம் இடத்துல. அந்த 5ஆம் மாதிரி விரைவு ஸ்தானத்திலும் மறைவிட ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அந்த 5ஆம் மாதிரி பாவக்கிரகத்தை சம்பந்தப்பட வேண்டும். அப்படி ஆனால் தான் அவர்கள் வந்து சிப்பந்தி ஆக முடியும். அந்த 5ஆம் இடத்துல வந்து நல்ல கிரகம் உள்ளவங்களாம் டக்குன்னு சிப்பந்தி ஆக முடியாது. சிப்பந்திங்கிறது சாதாரண வேலை இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வசூலே கிடைக்கிது. எங்கே போனாலும் சிப்பந்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் வசூல். சோறு, டீ, வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா எல்லாமே கிடைக்கும் சிப்பந்திங்களுக்கு.
போகிற இடம்லாம் செல்வாக்கு. அவங்க வந்து காசு பணத்தை வச்சுட்டு போக தேவை. அங்கே போய் உட்கார்ந்தாலே போதும். அவங்க சிப்பந்தியாக இருக்கிறோம் அவங்க போகக்கூடிய இடத்துக்கு போனாலே போதும். சிப்பந்தியோட விதின்னு அதிகாரிகள் கூட மிரட்டுவாங்க. சில சிப்பந்திகள் மேலே கீழெல்லாம் பார்ப்பாங்க. கொடுக்காத அதிகாரிகள் வந்து சிப்பந்தி வந்து மேலே கீழெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் எப்படி சிப்பந்தி வந்து எப்போதுமே அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி அடிமை இல்லை என்றால் அதிகாரிகள் வந்து அவங்கள நீக்கிடுவாங்க. ஆனாலும் வந்து சிப்பந்தியோட விதி எண் 5. அடுத்ததாக தலையாரிக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7, 8, 9, 4 எல்லாம் கூட்டினாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. சிப்பந்தி 5, தலையாரி விதி என்கிறது 3. அப்போ தலையாரி முதல்ல வந்துடுறாரு, சிப்பந்தி அடுத்ததாக வராரு. தலையாரி சிப்பந்தி ஆக முடியாது, சிப்பந்தி தலையாரி ஆக முடியாது. இருந்தாலும் இது வேறு சொற்கள் அது வேறு சொற்களாக வருகிறது. அந்த இடத்துக்கு தகுந்தவர் எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நினச்சிக்க வேண்டியதான். அப்போது அடுத்ததாக சேர்க்கப்படும் என்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்கிறதுக்கு அதை எண்ணிக்கிட்டு இருக்கணும். இருந்தாலும் எண்கிணமாக சொல்லணும். சேர்க்கப்படும் 4, 9, 7, 1, 6, 9, 7, 7 எல்லாம் கூட்டினாக்கா 50. அதோடைய விதிங்கிறது 5. அப்போ சேர்க்கப்படும் என்ற வார்த்தைக்கு 5வது என்கிறதுனா சேர்க்கப்படும். குழுவிலானாலும் சரி, மன்றத்தையாக இருந்தாலும் சரி, கட்சியிலையாக இருந்தாலும் சரி, ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, மளிகை கடையில் வேலை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்கு வேலை போகிறதா இருந்தாலும் சரி, ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, தங்க கடைக்கு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனாலும் சேர்க்கப்படும். அந்த சேர்க்கப்படுங்கிற விதியின் 5. அந்த 5வது விதின்னு தான் சேர்க்கும். எல்லாத்தையும் 6 சேர்க்கும். 4 ஆட்களை மக்களை வந்து தொழிலாளியாக கொண்டு போய் சேர்க்கப்படுங்கிற 5வது விதியின். அந்த 5வது விதியின் என்பது 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த மாதிரி தேதிகள்லாம் அந்த வேலையில் அவங்க சேர்ந்துட்டாக்க நல்ல பலனாக நல்லாவும் இருக்கும். முதல்ல நல்லாவும் வச்சுக்குவாங்க அந்த இடத்துல. அதாவது சேர்க்கப்படும் விதியின் 5. விடப்படுத்துக்கு வந்து 6 எழுத்துக்கள். அதுக்கு விதியின் 4. அப்போ விடப்படும் என்ற ஒரு வார்த்தைக்கு எண்கணிதம் 6, 5, 6, 9, 7, 7 எல்லாம் கூட்டினாக்கா 40. அதோடைய விதிங்கிறது 4. விடப்படும்னா அவங்கள வந்து ரத்து செய்யப்படும் அந்த வார்த்தை தான். அதாவது விடப்படும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அந்த 4ஆம் இடத்தை பாவகிரகம் தான் அவங்க வந்து அடிக்கடி இடமாற்றம் ஆவாங்க. இடமாற்றமாகி ரொம்ப சிரமத்தெல்லாம் கொடுக்கும். சுபகிரகம் தான் சமாளிக்கலாம். பாவகிரகம் தான் என்னை போல் கஷ்டப்பட வேண்டியதான். நான் எத்தனையோ இடமெல்லாம் மாறி மாறி வந்துட்டேன். எனக்கு 4ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் தான் இருக்குது. அந்த கிரகத்தோடு யாரும் இல்லை. அந்த கிரகத்து வீட்டுக்குடியும் விரைவு சாணத்தில் தான் இருக்குது. அதனால தான் நான் இடம் மாறி மாறி குந்திருக்கேன்னு என்னை வந்து அடிக்கடி இடங்கள் விட்டு கொடுக்கப்படுகிறது. அதாவது விடப்படும் கிரகங்கள் கூட விட்டால் தான் ஒளி, இல்லைன்னா கிரகணமாக இருட்டாகவே இருக்கும். அதுபோல் தான் விடப்படும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அடுத்ததாக மகரந்தத்துக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 1, 3, 5, 7, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்கிறது 6. மகரந்தத்துடைய விதியின் 6. மகரந்தம் பாருங்கள், மலர்கள் மலர்ந்து விட்டால் அந்த மகரந்தம் தெரியும். தாமரையெல்லாம் மலர்ந்தால் அப்படியே அழகாக இருக்கும். மகரந்தம் விதியின் 6. மகரந்தம் மலர்களை மறந்து விட்டால் சில சிறிய பூக்களுக்கெல்லாம் மகரந்தம் இருக்காது, கண்ணுக்கு தெரியல. தாமரையில் மகரந்தம் இருக்குது. ஆனால் அந்த தாமரையில் உள்ள மகரந்தத்தை தான் அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. வெறும் பூவை மட்டும் கொடுப்பாங்க. அப்படியே சுருக்கி தாமரை பூலேயே வச்சு தந்துடுவாங்க. அது உள்ள மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு சுருக்கி வச்சுருவாங்க. அது உள்ள மகரந்தம் இருக்காது. அதனால் மகரந்தங்கிறது வியாபாரிகள் செய்யக்கூடிய ஒரு திருட்டுத்தனம். மலர்கள் நல்ல தாமரை மலர்கள் நல்ல குளத்திலேயே அது நல்ல மகரந்தம் உருவாக்கி விட்டால் நல்லாயிருக்கும். அதை கூட மகரத்தை கூட பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. நான்லாம் சாப்பிட்ருக்கேன் அதை. அதனால் மகரத்துடைய விதி என்கிறது 5. ஆனால் இந்த எண்ணின ஜோதிட பிரகாரம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் வார்த்தை அடிப்படையில் நான் அரியர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.